என் சொல் கேளீர் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம எப்போதுமே மட்டன், சிக்கன் அந்த மாதிரி தான் எடுத்து நம்ம சாப்பிட்றோம். சில பேர் மீன், நண்டு, இறால் அந்த மாதிரி சாப்பிட்றாங்க. ஒரு அற்புதமான ஒரு நான்வெஜ் ஐட்டத்தில் சொல்லணும்னா காடை. இந்த காடை எப்படிப்பட்ட ஒரு உணவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நோய் எதிர்ப்பு சக்தி மிக்க ஒன்று. அடுத்து அதில் ஒரு 20% புரதச்சத்து நிறைந்த ஒன்று. இந்த காடையை நம்ம சாப்பிட்றது மூலமாக நம்மளுக்கு நல்ல கொழுப்பு உடம்பில் சேருது, கெட்ட கொழுப்பு கரையும். அதனால் காடை நம்ம சேர்த்துக்கிறதுனால நம்மளுக்கு பயப்படவே தேவையே இல்லை. ஒரு 55க்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னாக்கும் நீங்கள் மட்டன் சாப்பிட்றதெல்லாம் குறைச்சிக்கங்க, ஏதோ ஒரு பீஸ் 2 பீஸ் அப்படி சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் காடையை ரெஃபர் பண்ணுறாங்க, காடை சேர்த்துக்கங்க, காடை நல்லது தான் அப்படின்னு. அந்த பறவை சாப்பிடக்கூடிய உணவு என்னன்னு கேட்டிங்கன்னா வெறும் தானியம்தான். இந்த காடை கறியை நம்ம உணவில் சேர்த்துக்கிறதுனால நான் ஏற்கனவே சொன்னேன், அது நல்ல கொழுப்பு, கெட்ட கொழுப்பை கரைக்கக்கூடியது. அடுத்து இதயத்திற்கு நல்லது, எலும்புகள் நல்ல உறுதியாகும், வலுப்பெறும். ஏன்னு கேட்டால் இதில் கால்சியம் சத்து இருக்குது. அடுத்து ஆஸ்மா உள்ளவர்கள், நெஞ்சுச்சளி அதிகமாக இருக்கிறவங்க இந்த காடைக்கறியை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டாங்கன்னா அந்த ஆஸ்மா கம்ப்ளைண்ட் சரியாகும், நெஞ்சுச்சளியும் சரியாகும். அடுத்து மலச்சிக்கல் உள்ளவர்கள் இந்த காடைக்கறியை சேர்த்துக்கிறது மூலமாக மலச்சிக்கல் தீரும். இப்படி ஏராளமான நன்மைகள் இதில் இருக்குது. அது மட்டும் இல்லை, முக்கியமானது இன்னொன்று, மெலிந்த தேகமுடையவர்கள், அதாவது ஒல்லியானவங்க இதை அடிக்கடி சாப்பிட்டுக்கிட்டே வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க கொஞ்சம் என்ன செய்வாங்கன்னா வெயிட் போட்டு கொஞ்சம் பூசினது மாதிரி இருப்பாங்க. அதனால் காடைக்கறியை உணவில் சேர்த்துக்கிறது சிக்கன், மட்டனை விட நம்மளுக்கு இது உடலுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒன்றாக இருப்பதால் இதை சேர்த்துக்கிறது நல்லது. இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஸ்டைலில் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ஏன்னா சில பேர் என்ன செய்வாங்கன்னா குழம்பா வைப்பாங்க, சில பேர் அதை சிக்கன் 65 அது மாதிரி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுப்பாங்க. நான் அது மாதிரியெல்லாம் செய்ய போகிறதே இல்லை. ஒன்லி பெப்பர், அடுத்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதை ஆரோக்கியமான முறையில் நம்ம உடம்புக்கு எப்படி நல்லதுங்கிற மாதிரி நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் நேயர்களே. கண்டிப்பாக நீங்கள் அதை பார்த்து நீங்கள் கண்டிப்பாக பயனடைவீங்கன்னு நான் நம்புகிறேன். நேயர்களே, இந்த காடையை நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற நம்பர் 4. அதை நல்லா மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு கழுவி நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இது மாதிரி நம்ம வச்சுக்கிறணும். இந்த காடையில் அந்த மேல் பகுதியில் உடம்பு இருக்குது பார்த்திங்களா, அதில் இந்த பக்கம் இப்போ நான் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் அந்த நுரையீரல் இருக்கும், அது அப்படியே ரத்தமாக இருக்கும். அதை நம்ம என்ன செய்யணும்னா ஒரு விரலை வச்சு நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணணும். அதை எடுத்துட்டோன்னா தான் நமக்கு எந்த ஸ்மெல்லுமே இருக்காது. இதற்கு தேவையான பொருட்கள் 2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், அதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளி போட்டு நான் விழுத அரைச்சி வச்சுருக்கேன். இது சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோ, அதை அரைச்சி விழுதாக வச்சுருக்கேன். இது இஞ்சி பூண்டு விழுது, இதிலிருந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிடுவேன். காடையை நான் எப்படி செய்ய போகிறேன் அப்படின்னா பெப்பர் கிரேவி, குழம்பா இதெல்லாம் வைக்க போகிறதில்ல, பெப்பர் கிரேவி. அதை நான் இப்போ ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான நல்லெண்ணெய் செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ஒரு 150 ml அல்லது 200 ml ஊற்றிக்கிறோம். ஏன்னா கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக விடுறப்ப நல்லாயிருக்கும். இந்த எண்ணெய் காஞ்ச உடனே இந்த பட்டையை போடுறேன், அதுக்கப்புறம் ஏலக்காய், இந்த பிரிஞ்சி இலை, அப்புறம்
கிராம்பு. இதை போட்டதுக்கப்புறம் இந்த 2 ஸ்பூன் ஜீரகம், முழு ஜீரகம், அதை நம்ம போடணும். அரைச்சி வச்சிருக்கிற வெங்காய விழுது அதை போடணும். அந்த அரைச்சி வச்சுருக்க வெங்காய விழுதை போட்டு நல்லா ஒரு வதக்கணும். இது ஓரளவு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, இந்த 4 காடைக்கு தகுந்த இஞ்சி பூண்டு விழுது. இந்த இஞ்சி பூண்டு விழுது வதங்கி கொஞ்சம் நல்லா பச்சை வாடை போன உடனே 3 தக்காளி அடித்து வச்சுருக்கேன் பார்த்திங்களா, விழுது, அதை ஊற்றணும். அதை ஊற்றி அதை கிண்டணும். மஞ்சத்தூள் நல்லா முழு டீஸ்பூன், 1 டீஸ்பூனுக்கு ஆகிற மாதிரி போட்டுறணும். போட்டுட்டு இதையும் கிளறணும். கிளறி கொஞ்சம் நேரம் நீங்கள் இந்த தக்காளி இது கொஞ்சம் காடை போடுறப்ப அது எல்லாமே வெந்துடும். இருந்தாலும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் அதை நல்லா வதக்கணும். வதக்கிட்டு இப்போ இந்த காடை கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, இதை ஒவ்வொரு பீஸாக நம்ம போடணும். இப்போ இந்த காடை பீசஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறம் இதை அப்படியே மெதுவாக கிளறி விடுங்க. மெதுவாக கிளறி விட்டு ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ என்ன செய்யணும்னா, கல்லுப்பு, தேவையான கல்லுப்பு போடணும். பார்த்து காடைக்கு தகுந்த மாதிரியான உப்பை போடுங்க, அதிகமாக போட்டுறக்கூடாது. அப்புறம் பத்தலைன்னா கூட நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதை போட்டுட்டு இப்படி ஒரு தடவை இப்படி கிண்டுறீங்க. கிளறிட்டு தட்டை போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து நீங்கள் தட்டை எடுத்துட்டு மறுபடியும் ஒரு கிளறி இப்போ கொஞ்சம் உப்பு பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம போட்ட உப்பெல்லாம் கரைஞ்சி இதாக இருக்கும். இப்போ டேஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா மேற்கொண்டு கொஞ்சம் உப்பு போட்டுருங்க. போட்டுட்டு மறுபடியும் ஒரு 5 to 7 நிமிஷம் வேகட்டும். இதிலே தான் வேகணும். அதாவது அந்த வெங்காய விழுது, தக்காளி விழுதுலே தான் வேகணும். கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிடவே கூடாது. நான் தண்ணியே ஊற்றலை. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் எடுக்கணும். அதனால் அதிலே தான் நம்ம வேகணும். மக்களே, நான் சொன்னது மாதிரி காடை 5 to 7 நிமிஷத்துக்குள்ளே வெந்துருச்சு. இப்போ ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, ஜீரகம் ஒரு 50 ஜீரகம் எடுத்து நம்ம என்ன செய்யணும்னா, ரோஸ்ட் பண்ணி அதை மிக்சியில் போட்டு இப்படி பொடி பண்ணி வச்சுக்கணும். அதே போல் மிளகை குறுமிளகை இதே போல் வறுத்து மிக்சியில் போட்டு இப்படி வச்சுக்கணும். இப்போ எவ்வளோ போட போகிறேன்னு பாருங்கள். இந்த 4 காடைக்கு தகுந்த ஜீரகத்தூள் இவ்வளவு போடுறேன். இதை நல்லா அப்படி தூவணும். இன்னும் கூட கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். ஏன்னா சீரகம் அகத்தை சீர்படுத்தக்கூடியது இல்லையா மக்களே. இந்த ஜீரகத்தூளை நான் கையில் எடுத்து தூவுனதுக்கு காரணம் என்னென்னா, எல்லா இடத்துலையும் காடையில் பரவி இருக்கணுங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் அந்த மிளகு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, குறுமிளகு, அந்த மிளகுத்தூள் அது உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி அளவு நீங்கள் போட்டுக்கிறணும். நான் எங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ மழைக்காலம் வேறு இல்லையா, அதனால் நல்லா நான் போடுறேன். போட்டதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, இதை நல்லா அப்படி பிரட்டி விடுங்க. நல்ல எல்லா காடைகள்லையும் இந்த ஜீரகத்தூளும் இந்த மிளகுத்தூளும் நல்லா இப்படி பரவி இருக்கணும். கடைசியாக நீங்கள் இந்த கலரை பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும்.
இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல ஊற்றுனோம் பார்த்தீங்களா நல்லெண்ணெய், அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே அப்படியே சுற்றி வருது பாருங்க. எப்படி நம்ம போட்ட அந்த ஜீரகத்தூள் மிளகுத்தூள் இதுக்கு மேலே வந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வருது. நம்ம போட்ட அந்த தக்காளி வெங்காயம் எல்லாத்தையுமே காடை வந்து நல்லா அப்படியே வந்து உறிஞ்சிடுச்சு. அந்த இது தெரியலை, மற்றபடி மிளகும் அந்த ஜீரகத்தூள் தான் தெரியுது. கடைசியாக ஃபைனல் டச் பொடிசாக நறுக்குன மல்லி இலை. மல்லி இலையை தூவுறீங்க. தூவிட்டு அதை அப்படியே ஒரு பெரட்டு. மக்களே, இதுதான் ஃபைனல் டச்சு. நீங்கள் இந்த காடையை நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து சூப்பராக செஞ்சு வீட்டில் உள்ளவங்க எல்லாரோடையும் சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த மழை காலத்தில் இதை நீங்கள் வந்து ரசம் வச்சு இதை வச்சு சாப்பிட்டீங்கன்னா அமோகமாக இருக்கும். சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம், இட்லிக்கு தொட்டுக்கலாம், தோசைக்கு தொட்டுக்கலாம், எதுக்கு வேணாலும் நீங்கள் தொட்டுக்கலாம். நேயர்களே, இப்போ நான் வந்து என்னுடைய ஸ்டைலில் உங்களுக்கு காடையை வந்து எப்படி செய்யலான்னு செஞ்சு காமிச்சேன். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் ஏதாவது இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் எது வேணாலும் நீங்கள் கேட்டுக்கரலாம். அதாவது ஒரு உணவு அப்படிங்கும் பொழுது சும்மா ஏதோ ஒன்று நம்ம அடுப்பில் வச்சோம், கொதிக்க வச்சோம், வெங்காயத்தை போட்டோம், தக்காளியை போட்டோம், மல்லித்தூள் மிளகாத்தூள் அப்படி போட்டோம், செஞ்சோம், கொடுத்தோம் அப்படிங்கிறது இல்லை மக்களே. உப்பு புளி காரம் இது கலந்தது தான் உணவுங்கிறது இல்லை. நம்ம அன்பு பாசம் இதெல்லாம் கலந்து நம்ம ஒரு சாப்பாட்டை நம்ம வந்து பெண்கள் வந்து அதை செய்யும் பொழுது அந்த பாசத்தோட ஒரு விரும்பி அதை வந்து லவ்வோடு நம்ம அதை செஞ்சோன்னு வைங்களேன், கண்டிப்பாக அந்த அன்பு பாசமெல்லாம் அந்த சாப்பாட்டில் கலந்து இன்னும் சுவையை கூட்டும். அதை சாப்பிட்றவங்களும் நல்லா அதை சாப்பிட்டு சந்தோஷமாக நம்மளை பாராட்டுவாங்க மக்களே.